நமஸ்தே. இன்றைக்கி நம்ம மத்தியமா பேப்பர் 2ஓட கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன ரோம் லெட்டர்ஸ் நம்ம எவ்வளோ அட்டென்ட் பண்ணோம், எவ்வளோ மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை பொறுத்து நீங்கள் ஒரு 60 to 70 மார்க்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் பாருங்கள். கின்ஹின் தோ பிரஷ்ன கே உத்தர் லிக்கியே. இதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 2.5 2.5ன்னு கொடுத்துருக்காங்க. தோ பிரஷன் அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. 4 கொடுத்துருப்பாங்க, எனி 2 தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. இதுக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போது செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். கிசி ஏ கஹானி கா சாராங்ஷ லிக்கியே. ஏதாவது ஒரு ஸ்டோரிக்கு இங்கே உங்களே எஸ்ஸே எழுத சொல்கிறாங்க. ஓகே, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். 3 கொடுத்துருக்காங்க, இனி 1 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போது தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். கின்ஹின் தோ பிரஷ்னக்கே உத்தர் லிக்கி. இதுவுமே சேம் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. தோ பிரஷன் அப்படின்னா இல்லை 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இல்லை நீங்கள் 2 தான் அட்டென்ட் பண்ணுவீங்க. தோ அப்படின்னா 2ன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ 2 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஈச் கொஸ்டினுக்கு உங்களுக்கு 2.5 மார்க்ஸ்னு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போது ஃபோர்த் ரோம் லெட்டர் பாருங்கள். கிசி ஏக் பார்ட் கா சாராங்ஷ லிக்கியே. சாராங்ஷ அப்படின்னா ஏக் பார்ட் அப்படின்னா இதுலேயும் 4 கொடுத்துருக்காங்க. எனி 1 நீங்கள் சூஸ் பண்ணி எஸ்ஸே எழுதணும். ஓகே, எஸ்ஸே நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, எஸ்ஸே எழுதுவீங்க. இதுக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் தருவாங்க. ஓகே, கின்ஹென் ஷார் கா லிங்க் பதிலியே. நம்ம லிங்க் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. ஷார் அப்படின்னா 4, எனி 4 இதில் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு 4 நீங்கள் கரெக்டாக எழுதிட்டா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். சிக்ஸ்த் ரோம் லெட்டர் பாருங்கள். கின்ஹென் ஷார் கா வச்சன் பதிலியே. வச்சன் பதிலியில் இதுலேயும் நீங்கள் எனி 4 நீங்கள் அட்டென்ட் பண்ணணும், கரெக்டாக எழுதணும். ஓகே, இதுக்கு உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். கின்ஹென் ஷார் அன்கோன் கோ அக்ஷரோன் மேன் லிக்கியே. அக்ஷரோன் அப்படின்னா என்னது, நம்பர்ஸ் இல்லையா. ஸோ இதை நீங்கள் நம்பர்ஸ் ஹிந்தியில் எழுதணும். இதில் ஏதாவது ஒரு 4 நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதுனீங்கன்னா 4 மார்க்ஸ் கிடைக்கும். வாட்சிய பதிலியே. வாட்சிய பதிலியில் உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது, ரெண்டுமே அட்டென்ட் பண்ணும். இதுக்கு 4 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் இருக்குது. ஓகே, இனி அடுத்தது வாக்கிய ஜோடியே. வாக்கிய ஜோடினா சென்டென்ஸை சேர்த்து எழுதுறது. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் நம்மளுக்கு சாய்ஸ் கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 2 மார்க்ஸ் இருக்குது. டோட்டலி 4 மார்க்ஸ் இருக்குது. ஓகே, இனி இப்போ 10th பாருங்கள். கின்ஹென் 5 வாக்கியோன்க சுத்த ரூப லிக்கியே. சுத்த ரூப் அப்படின்னா கரெக்டாக சென்டென்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. இல்லை 5 அப்படின்னா 5ன்னு அர்த்தம். டோட்டலி இங்கே உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் எனி 5 அட்டன் பண்ணுவீங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதுறதுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த 11th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கான்வர்சேஷன் படிச்சிருப்போம் இல்லையா. ஹோட்டலில் இருக்கவங்களும் ட்ராவலரும் அதுக்கப்புறம் டாக்டர் பேஷண்ட் அப்படி பார்த்துருப்போம் இல்லையா. அதுதான் இங்கே 2ன்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை எனி 1. யா அப்படின்னா ஆர்னு அர்த்தம். ஒன்றில் இதை எழுதணும், ஒன்றில் இதை எழுதணும். இதுக்கு நம்மளுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போது 12th ரோம் லெட்டர் பாருங்கள். இது லெட்டர் ரைட்டிங். ஓகே, ஸோ லெட்டர் ரைட்டிங் பத்திர லிக்கியே அப்படின்னாலே லெட்டர் ரைட்டிங். நம்ம மொத்தம் எத்தனை லெட்டர் ரைட்டிங் பார்த்தோம், 3ன்னு பார்த்தோம். அதில் நீங்கள் படித்தது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இதில் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா 10 மார்க்ஸ் கிடைக்கும். யா அப்படின்னா ஆர்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏதாவது ஒன்று தான் நீங்கள் இதில் அட்டென்ட் பண்ணுவீங்க. இப்போது 13th பாருங்கள். நிபந்த ஆல்ரெடி நம்ம ஒரு 5 தடவை படிச்சிருக்கோம். அதில் எப்படியாச்சும் ஒன்று வந்துடும். ஓகே, ஸோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. அதுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ 14th பாருங்கள். अपनी प्रत्य भाषा में अनुवाद कीजिए. अपनी प्रत्य भाषा அப்படின்னா நம்மளோட ஓன் லாங்குவேஜ், இது ஹிந்தி और தமிழ் இங்கிலீஷ் और தமிழில் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணோம். 5 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதி டிரான்ஸ்லேஷன் பண்ணோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ். ஓகே, லாஸ்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மேன் அனுவாத் கீஜியே. இதில் நம்மளுக்கு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் நம்மளுக்கு பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஹிந்தியில் எழுதணும். இதுக்கு நம்மளுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு காமனாக ஒரு ஹெட்டிங் எழுதிட்டு 10 பாயிண்ட்ஸ் நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இது பண்ணால் நம்மளுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் மெயினாட்டு பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் நான் டீச் பண்ணியிருக்கேன்.
ஸோ எப்படி எப்படி படித்தா பாஸ் ஆகலான்னு உங்களுக்கு எல்லாமே கிளாஸில் தரவாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களால் ஈஸியாக நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எந்த ரூம் லெட்டரையும் நீங்கள் விட்டுட்டு வந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு வந்துடணும். ஓகே, அட்லீஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்காச்சும் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுக்கு எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். தேங்க்யூ, தன்யவாத்.